அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கம்போடியா நாட்டில் நாம்பென் அவங்க தலைநகரத்தில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகம். இது அரசாங்கத்தால் போற்றப்படுகிறது. கெமேர் கலைப்பொருட்கள், வரலாற்று சின்னங்கள். அந்த கோயில் போன பதிவில் பார்த்தோம் இல்லையா, ஒரு மான்யூமெண்ட். அங்கேருந்து எடுத்த பல கோயில்களில் எடுத்த சிலைகள் பார்த்திங்கன்னா, நம்ம கணேசர் அந்த சிலை இருக்குது. விதவிதமான ஸ்ரீ கணேசர் சிலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய விஷ்ணு மற்றும் பரசுராமர், இங்கே பார்த்திங்கன்னா பரசுராமா அப்படின்னு போட்டிருக்கு. பரசுராமர் சிலைகள் எல்லாம் இருக்குது. அதாவது இவங்களுக்கு பாருங்கள், ஒரு மயில் வாகனம் அதுவும் அங்கே இருக்குது. விநாயகர் திருப்பியும் இது பார்த்த உடனே ரொம்ப அதிசயமாக இருந்தது. கெமேரில் அதாவது கம்போடியாவில் பாருங்கள், முக்கண்ணர் சிவன் இது சிலை இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், விஷ்ணு ஆன் அனந்த சாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்த சாயனர் அப்படின்றது அனந்த பத்மநாபர், அனந்த சாயனர் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அவர் ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கார். பார்த்திங்கன்னா அவருடைய நாபி கமலம், அதாவது தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மருடைய அந்த தாமரையில் பிரம்மர் இருப்பார் இல்லையா, அது இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். பாருங்கள், மகாலட்சுமி அம்மா அவர் கால் அமைக்கிட்டு இருக்காங்க. இது அது கெமேர் அந்த டெம்பிள்லேருந்து எடுத்தது, அங்கோர்வாட் அங்கேருந்துலாம் எடுத்தது அந்த கம்போடியாவில். இது மேலும் கல்வெட்டுக்கள் பதிவெடுத்து வச்சுருக்காங்க. கல்வெட்டுகள் அப்படியே ஒரிஜினல் கல்வெட்டுன்றாங்களே, அது அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா எழுத்துக்கள்லாம் ஏதோ ரொம்ப பரிச்சயமான எழுத்து மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ பார்த்தா கூ, தா, தூ இதெல்லாம் அதில் இருக்குது. இது கெமேர் மொழி. கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. 900 AD அப்போ இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தில். பார்த்திங்கன்னா பூ, தூ, கூ இதெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இது கெமேர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம்.